இந்த கேவலமான சமூகத்தில் போன வாரம் ஒரு உதாரணம் பார்த்தங்க, சொல்றதுக்கே வேதனையா. போன வாரம் ஒரு உதாரணம், ஒரு நல்ல வசதி படைத்த ஒரு குடும்பத்தில் ஒரு வசதி படைத்த, அதே அவனுடைய குடும்பத்தில் வசதி இல்லாத அவங்களுடைய உறவினர்ல ஒருத்தவங்க படிச்சு வர்றாங்க. இவன் சொல்கிறான், உத்தரவிடுகிறான், அவன் எப்படி படிச்சு வரலாம், நியாயமா என்ன செய்யணும். இந்த பொறாமை எப்படி இருக்குதுன்னா சமூகத்துல, உங்கள் குடும்பத்திலும் உங்கள் உற்றார் உறவினரிலும் உங்கள் உறவுகளிலும் நீங்கள் இந்த கல்விக்காக, இன்னைக்கு நான் ஒரு பெரிய செட்டப்ப சொல்லி இப்படியே ஒரு பெரிய கல்வி நிறுவனத்தை உண்டாக்கி எல்லாரும் பண்ணணும் அப்படின்னு அதெல்லாம் அடுத்த கட்டம் வச்சுக்கலாம். உடனடியாக நீங்க செய்ய முடிந்தது என்ன? உடனடியாக என்ன செய்யலாம்? நம்ம குடும்பத்தை யார் படிக்கிறா லிஸ்ட் எடுத்து, நம்ம சொந்த பந்தங்கள் யார் நல்லா படிக்கிறா, அப்பா உனக்கு அந்த கல்வியை நான் எடுத்துக்கிறேன், அந்த வசதி நான் எடுத்துக்கிறேன். இன்னைக்கு திறந்து இருக்கிறது எத்தனை IAS அகாடமிகள் இருக்கிறது, எத்தனை நீட் சென்டர்ஸ்கள் இருக்கிறது, எத்தனை ஜட்ஜ் கோச்சிங் கிளாஸ்கள் இருக்கிறது. அங்கெல்லாம் முஸ்லிம்களுடைய பிரதிநிதித்துவம் ஒண்ணுமே கிடையாது, யாரும் போய் படிக்கிறதெல்லாம் கிடையாது. ஆனால் இன்றைக்கு கேவலம் என்னவென்றால், நடைமுறையில் பார்க்கிறேன், ஒரு முஸ்லிம் குடும்பத்தில் பிறந்த ஒருவன் தன்னை விட ஒரு கீழ்நிலையில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் உள்ள ஒரு பிள்ளை படிச்சு வர்றான் அப்படின்னு சொன்னா, என்னை விட பொருளாதாரத்தில் குறைவாக இருக்கும் நீ எப்படி எங்கள் வீட்டு பிள்ளைகள் படிக்கும் படிப்பை விட நீ பெரிய படிப்பை படிக்கலாம் என்று கேட்கிறான் ஒரு முஸ்லிம். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களால் இயன்றால் நீங்கள் கல்வி கற்றிருக்க வேண்டும், உங்களால் முடியாவிட்டால் கல்வி கற்கின்ற வாய்ப்பை பெற்றவர்களுக்காக நீங்கள் உதவி செய்திருக்க வேண்டும். இதையெல்லாம் அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டான் நினைத்து விட்டீர்களா?